கீழே கொட்டி ஓங்கி அரைகிறீங்க, ஏன்டா பாலை வீணாக்குனான்னு சொல்லி. அப்ப நீங்க வந்து லிட்டரா பால்களை வீணாக்குவீங்களா? உணவுப் பொருளை வீணாக்குவீங்களா? அப்ப இதெல்லாம் என்ன நடக்கிறது? உலகம் பூரா சுத்தி பாருங்க. நீங்க முஸ்லீம்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கிறீங்க. நீங்க அப்படி நெஞ்ச நிமித்து சொல்லலாம், மன நிறைவோட சொல்லலாம், எங்களுடைய பண்டிகையினால் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை. நம்ம பண்டிகை எப்படி இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இஸ்லாத்துல மட்டும் இந்த மாதிரி இல்ல, முஸ்லிம்கள் மாத்திரம் இந்த மாதிரி ஏன் காரியத்தை செய்வதில்லைன்னு கேட்டா, இஸ்லாம் வந்து அதுக்கு அடுக்கடுக்கான தடைகளை, ஒரு தடைக்கு மேல அடுத்த தடை, அடுத்த தலைக்கு மேல அடுத்த தடை போட்டு நம்மளை வந்து அடுத்தவனுக்கு கேடு செய்யக்கூடாதுங்கிறத அப்படியே ரத்தத்தோட ரத்தமாக ஊற வைத்து விட்டது. பெரிய பெரிய பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் விளங்காத ஒரு விஷயம். பகுத்தறிவு அந்த அடிப்படையில் வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி மக்களோடு மக்களாக சந்தோஷத்துக்கு வந்து அவர்களும் சேர்ந்து பலியாகக்கூடிய ஒரு நேரத்தில் முஸ்லிம்கள் மாத்திரம் பலியாக மாட்டோம். நமக்கும் மகிழ்ச்சி வருகிறது, நமக்கும் பண்டிகைகள் திருவிழாக்கள் இருக்கின்றன. நம்முடைய திருவிழாக்களை வந்து இந்த மாதிரி ஏதாவது செய்யறோமா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்மனால யாருக்கும் இடைஞ்சல் பண்ணல, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு என்று நீங்க உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்துறதுக்கு அமைஞ்சிருக்கா இல்லையா? எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம்னா யார்? முஸ்லிம்னா பேர்ல அரபியில பேர் வச்சா முஸ்லிமா? அது மட்டும் தானா? தொப்பியை போட்டா முஸ்லிமா? அல்ல சில சடங்குகள் சில வணக்கங்களை செய்து விட்டால் மட்டும் முஸ்லிமா? அந்த வணக்கங்கள்லாம் வேணும். அதோட வேற என்ன வேணும்? மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய கையினாலையும் யாருடைய நாவினாலையும் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் இல்லையோ, அடுத்தவர்கள் நிம்மதியாக சலாமத்தாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம். முஸ்லிம்னா யாரு? இங்க வா, நீ முஸ்லிமான்னு ஒருத்தர் முடிவு செய்யணும். அடே உன்னால யாருக்கா இடைஞ்சலா? அவனுக்கு இடைஞ்சலா? தெருவில் ஒண்ணு இடைஞ்சலா? யாருக்கு இடைஞ்சல் இல்லாம வாழ்றியா? உன் நாக்குனால யாரும் இடைஞ்சல் பண்ணல இல்ல, உன் கையினால யாருக்கு இடைஞ்சல் பண்ணல இல்ல, அப்ப நீ முஸ்லிம். அப்ப முஸ்லிம்ங்கிற வட்டத்துக்குள்ள ஒருவன் வருவதா இருந்தாலே நீ என்ன செய்யணும்? ஆஹா, நம்முடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்தவனை பாதிக்கிற வகையில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா நம்முடைய அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மூமினு மன் அமினஹுன் நாஸ் அலா அம்பாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். ஒரு மூமின் யார் தெரியுமா? இறை நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? மக்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாகவோ தங்களுடைய உயிர்கள் சம்பந்தமாகவோ இவனை பற்றி பயப்படக்கூடாது. அவன் தான் மூமின். முஸ்லிம் தான் யாரு? உம்மாடி அவனா பணத்தை தூக்கிட்டு போயிருவானே, உம்மாடி இவனா, இவன் நம்ம காது கிடைஞ்சல் பண்ணுவானே, உயிருக்கு கிடைஞ்சல் தான், நப்சு கிடைஞ்சல் என்னதான், உம்மாடி இவன் பட்டாசு குடிச்சு விட்டு நம்மளை நாசப்படுத்திடுவானே, நம்மளை தூங்க விட மாட்டானே, நம்ம நிம்மதியா இருக்க விட மாட்டானே, அப்படி நினைத்து விட்டால் அவன் முஸ்லீம் கிடையாது. முஸ்லிமுக்கு என்ன இலக்கணம்? மன் அமினஹுன் நாசு அலா திமாயிகும் அம்பாலிகும். அவங்களுடைய உயிர் விஷயத்துல ஒரு முஸ்லிமை பற்றி உலகம் பயப்படக்கூடாது. இவனால் நம்ம உயிருக்கு எந்த இடைஞ்சலும் வராது. தங்களுடைய ஆத்மா உடல் ரீதியான விஷயங்கள்ல இவனால் நமக்கு ஒரு இடைஞ்சலும் வராது என்று யாரை பற்றி மக்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிறார்களோ அவன் முஸ்லிம். மக்கள் என்ன செய்யணும்? இவரால் எங்களுக்கு இந்த தெருவுல தான் இருக்கிறார், இவருடைய எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இவரால் வராது, நாங்கள் அக்கம் பக்கத்தில் குடியிருந்தாலும் இவரால் எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது என்று உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அவன் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவனோ, அவன் சொல்லுகிற வகையில் உன்னுடைய நடத்தை அமைந்திருக்க வேண்டும் என்று அற்புதமான அடித்தளத்தை இஸ்லாம் போடுகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான் சிலது, அது கூட அடுத்தவனை பாதிக்குங்க. பாதிக்கும் பெருசாவன பாதிக்காது, ஒரு சின்ன ஒரு அருவருப்பு, சின்ன ஒரு வெறுப்பை உண்டாக்கும். அந்த மாதிரியான ஒரு காரியமா இருந்தா கூட அடுத்தவனை பாதிச்சா நீ செய்யாத. எப்படி சொல்றாங்க? இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இஸ்லாத்தில் வந்து தடுக்கப்பட்ட உணவு கிடையாது. தாராளமா நம்ம சாப்பிடலாம், சமைத்து தான் சாப்பிட வேண்டும். இருந்தாலும் அதை சாப்பிட்ட பிறகு அதிலிருந்து ஒரு வாடை வருகிறது வைங்க, இந்த வாடை பச்சையா சாப்பிட்டா தப்பு கிடையாது, சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட பிறகு ஒரு வாடை வந்தால் சபைகளுக்கு வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரத்தில் முன்தினா, இந்த துர்வாடை உள்ள இந்த செடிகளிலிருந்து யார் சாப்பிடுகிறாரோ ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, அவர் நம்முடைய வழிபாட்டு தலத்திற்கு வர வேண்டாம். அதெல்லாம் போன பிறகு வரட்டும். எப்ப வரணும்? வெங்காயத்தை சாப்பிட்டாரா, பூண்டை சாப்பிட்டாரா, பக்கத்துல உள்ள ஒரு பக்கத்துல நிப்பாரா, இவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை பக்கத்தில் உள்ள பாதிக்கும். என்ன பாதிக்கும்? காது சூடா போயிருமா? அப்படியான பாதிப்பு இல்ல, ஒரு பாதிப்பு இல்ல. சொல்ல போனா
ஆனா மனசால ஒரு என்னடா மூக்குக்கு சின்ன மூக்கு வந்து அது அருவருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, வேற உயிரே போயிட போறது இல்ல, காசு நோய் ஒண்ணு வந்துட போறது இல்ல. அப்ப என்னது சின்ன ஒரு இது ஒரு பாதிப்பு என்று நம்ம நினைக்க மாட்டோம். அதை செய்யக்கூடாதான். இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ செய்யற ஒரு காரியம், பூண்டு சாப்பிடுறீங்களா, உனக்கு விருப்பமா இருக்குல்ல, வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு வாடையெல்லாம் போறதுக்கு என்ன செஞ்சு விட்டு அல்லது மூத்து வாஷ் ஏதாவது போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு வெளியே வந்தா வாசம் வராது, வெளியே வா. அப்ப யாருக்கு அருவருப்பு போறாது? அப்ப இந்த வாடையோட நீ இப்படி வெளியே வர்ற, அப்ப இந்த வாடையோட வரக்கூடாது என்று சொன்னால் இதனால் மனிதர்கள் வந்து ஒரு நோவினை அடைவார்கள், துன்பம் அடைவார்கள், மன சங்கடத்திற்கு ஆளாவார்கள் என்பதற்காக இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவன் வந்து அடுத்த வீட்டு கொளுத்துவான், எப்படி சாலைகளில் விபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியங்களை அவன் செய்வான், எப்படி அவன் சுவாசிக்கிற காத்த அவன் மாசுபடுத்துவான் படுத்துவானா? அப்ப இஸ்லாம் எப்படி நமக்கு நன்மை செய்கிறது? இந்த அறிவுரைகள் அடுக்கடுக்கான ஒரு அறிவுரை 2 அறிவுரை இல்ல, அந்த அறிவுரைகள் அனைத்துமே யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, சின்ன அளவுல கூட வரக்கூடாது. நம்மனால ஒருத்தன் வந்து அப்ஜெக்ஷன் பண்றான், அந்த பாய் நீங்க செய்றீங்க இதுல எங்களுக்கு சங்கடம் இருக்கு, வேணாம் நான் விட்டுருவோம். ஏன்? ஒரு மூமினுடைய வேலை மற்றவங்களுக்கு சங்கடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாலைகள் இருக்கிறது. சாலைகள் எதுக்கு இருக்கிறது? மக்கள் போவதற்கு, பிரயாணம் செய்வதற்கு இருக்கு, நடந்து போவதற்கு இருக்கிறது, வாகனத்தில் செல்வதற்கு இருக்கிறது. அது குடிசை போட்டு உட்கார்ந்து கொள்வதற்கு உரியது கிடையாது, அங்கே தங்குறதுக்கு உரியது கிடையாது. அங்க உட்கார்ந்துட்டு போற வாரவங்களை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு சைட் அடிக்கிறதுக்கோ அல்லது வந்து வேற மாதிரியான கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பதற்கோ உள்ள இடம் அது கிடையாது. சாலை சாலையாத்தான் இருக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் தரீக், சாலையில உட்கார்றது உங்களை எச்சரிக்கிறேன், கொஞ்ச நேரம் கூட உட்காரக்கூடாதுட்டாங்க. நம்மால என்ன பண்றான்டா, குடிசை போட்டு வீட கட்டிட்டு பட்டா போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். சாலை என்பது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க தப்பான். சாலையை மக்களுக்கு போக விடுப்பா, போவதுக்கு தான் நம்ம சாலையை வச்சிருக்கிறோம். அப்ப சாலை நல்லா இருந்தா தான் யாருக்கு இடைஞ்சல் இருக்காது. நமக்கு எந்த அளவுக்கு தடை இருக்கிறது? சாலையில போய் உட்காராத, அது தடுத்துட்டு சொல்றாங்க. ஆனா அப்படி சாலையில உட்கார்ந்துதான் ஆகணும் என்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஒரு போராட்டம் பண்றோம், சாலையெல்லாம் உட்கார வேண்டிய ஒரு இடம் வருகிறது, அது மாதிரி ஒரு தேவை ஏற்படுகிறது. அல்லது வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஆஸ்பத்திரி கூட்டம் நிறைஞ்சு வளைஞ்சு போச்சு, வெளியில 10 பேர் நிக்கிறோம், சாலையெல்லாம் நிக்க வேண்டி வரும். ஒரு அது கம்மியான விலைக்கு ஒரு கடையில ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அது வாங்குறதுக்கு போனா கூட்டம் நிறைஞ்சு போச்சு. அப்ப கூட்டம் கடையில உள்ள கூட்டத்துக்கு போல மிஞ்சின கூட்டம் தெருவுல தான் நிக்கும், சாலையெல்லாம் நிக்கும். அப்படி இருந்துதான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்க. திருக்குர்ஆன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், 170 பக்கங்கள் அதிகமாக்கப்பட்டு 1512 பக்கங்கள், கலைச்சொற்களின் விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் எளிதில் தேடி எடுக்க விரிவான பொருள் அட்டவணை, திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கு அறிவுபூர்வமான வாதங்கள், அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், 83/3 மூர்தரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. சாலையிலையும் கொஞ்சம் நிக்கணும் என்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தால் அந்த சாலைக்குன்னு உள்ள ஒரு கடமை இருக்கிறது, அதை செய்து விடுங்கள். என்ன கடமை? கல்லுல் பஸரி வ கஃபுல் அதா, கண்ணை மூடிக்கொள்வதும். கண்ணை முறான்னு அர்த்தம், சாலையில பலதரப்பட்ட காட்சிகள் நீங்க பாப்பீங்க, கண்ணை மூடிக்கணும். பல ஆபாசங்களை பாப்பீங்க, கண்ணை மூடிக்கொள்ளணும். கண்களை தாழ்த்திக் கொள்வதும், கண்களை தாழ்த்துறேன்னு அர்த்தம் தீய விஷயங்களின்பால் நம்முடைய பார்வையை சிதறவிடக் கூடாது, அது மாதிரி செய்து விடுவதும் கஃபுல் அதா, நம்மால் இடைஞ்சல் வராமல் தடுத்துக் கொள்வது. சாலையில் நின்றா கூட